சந்தானம் எப்பெல்லாம் தன் வண்டி பிரேக் டவுன் ஆகுதோ அப்பெல்லாம் கண்ணாய் தான் அந்த வெப்பன் எடுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேய் கதையை கையில் எடுத்துப்பார். அப்படி 4வது முறையாக எடுத்துள்ள இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த முறை வெற்றி கொடுத்ததா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். நிகாரிகா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் நடிகர்கள் சந்தானம், கீர்த்திகா திவாரி, செல்வராகவன், கௌதம் வாசுதேவ மேனன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், மொட்ட ராஜேந்திரன், மாறன், ரெடின் கிங்ஸ்லி இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னன்னா, சினிமா யூடியூப் விமர்சனங்களால் பாதிக்கப்பட்ட இயக்குனர் செல்வராகவன் தற்கொலை செஞ்சு தியேட்டரில் ஆவியாக சுற்றிட்டு இருக்காரு. இதனால் சினிமாவை பற்றி தவறாக விமர்சனம் செய்கிறவங்கள தியேட்டருக்கு வரவழைச்சு கொலை செய்கிறாரு. இந்நிலையில் சினிமா யூடியூப் விமர்சகரான சந்தானத்துக்கு தியேட்டருக்கு குடும்பத்தோட படம் பார்க்க வரும்படி அழைப்பு வருது. இதனால் தன்னோட அப்பா நிழல்கள் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கை யாஷிகா ஆனந்த் எல்லாரையும் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சந்தானம். அங்கே போய் திரையில் ஓடிட்டு இருக்க படத்துக்குள்ளே இவங்க எல்லாருமே ட்ராவல் ஆகுறாங்க. அவர்களை செல்வராகவன் ஆட்டி வைக்க தொடங்குறாரு. இறுதியில் அதிலிருந்து எப்படி மீண்டாங்க, சந்தானம் அதை எப்படி சமாளித்தார், அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு ரசித்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை கொடுத்த பிரேமானந்த் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இதில் அவர் எதிர்பார்த்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னே சொல்லலாம். சந்தானம் வழக்கமான ஸ்டைலுக்கு மாறாக டைலாக் டெலிவரி மற்றும் பாடி லாங்குவேஜ் கனெக்ட் ஆகவே இல்லை. மாறனை தவிர மற்ற நடிகர்கள் வரும் காட்சிகள் சிரிப்புக்கு பதிலாக சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் சுவாரஸ்யம் கூட்டியிருந்தால் ரொம்ப ரசிக்கப்படியாக அமைஞ்சிருக்கும். வழக்கம் போல் சந்தானம் தன் கூட நடிக்கிற நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரும் பர்ஃபார்ம் செஞ்சுருக்காரு. வழக்கமான கவுண்டர் டைலாக்கு பதிலாக சிட்டி பசங்களை போல் ப்ரோங்கிற வார்த்தையை பேசி இருப்பது கொஞ்சம் ரசிப்புக்கு பதிலாக எரிச்சல் கூட்டுற மாதிரி இருந்துச்சு. புதிய ஹேர் ஸ்டைல் அவருக்கு செட்டே ஆகலை. கதாநாயகியான கீர்த்தி திவாரிக்கு நல்ல ரோல் இருந்தும் பெரிய அளவில் பர்ஃபார்ம் செய்யவே இல்லை. அதற்கு பதிலாக கஸ்தூரி, யாஷிகா 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் மற்றும் நிழல்கள் ரவி 2 பேருமே செட்டிலான நடிப்பை கொடுத்துருக்காங்க. மொட்ட ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி இவங்க வர காட்சிகள் ரொம்பவே கலகலப்பாம் மற்றும் மாறன் இவங்க வர காட்சிகள் எல்லாமே ரொம்பவே கலகலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தீபக் குமாரோட ஒளிப்பதிவு படத்தை பழிச்சிட வச்சிருந்துச்சு. இசைகள், பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. பின்னணி இசை பரவாயில்லன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னா, டிடி சீரியஸில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுங்கிற சொல்கிற அளவுக்கு இந்த படம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் காமெடி இந்த படத்தில் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு எதிர்பார்த்து வரவங்களுக்கு ஏமாற்றம் தான். முந்தைய பாகத்தில் கதையோட காமெடியும் இருந்துச்சு. இதில் கதை எங்கன்னு கேட்க தோன்ற அளவுக்கு இருக்குது. வெறும் காமெடியை மட்டும் வச்சு முழு படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மையமாக வச்சு நகர்த்தி கொண்டு போக முயற்சி செஞ்சுருக்காங்க. படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லாதனால பெரிய மைனஸாக இருக்குது. இவங்க சண்டை போடுவது பேயுடனா அல்லது மனுஷங்களோடனாங்கிறது தெரியாத அளவுக்கு திரைக்கதையில் தெளிவே இல்லை. டிடி நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சலிப்புன்னு தான் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் படத்தை பார்த்துட்டு என்னோடய ரேட்டிங் 5க்கு 2.5 தான் கொடுப்பேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.